வெல்கம் டு இன்னைக்கு என்ன செய்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஐயனார் துணை சீரியலோட இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பொங்கல் சம்மெல்லாம் வாங்கிட்டு வந்து நைட்டு கோலம் போடுறதுக்காக பார்த்துட்ருக்காங்க. நிலா வந்து அப்போ எல்லாருமே வந்து ஃபோன் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நிலா வந்து எல்லாரையும் திட்டி வெளியில் கூப்பிட்டு வந்து வாங்க கோலம் போடலாம் அண்ணா எல்லாரும் ஃபோன் பார்த்துட்ருக்கீங்கன்ற மாதிரி சொல்லி வெளியில் கூப்பிட்டு வந்து கலர் பொடியெல்லாம் கலக்க வைப்பாங்க. கலந்ததுக்கப்புறம் பாண்டியன் கூட்டுவா சேரன் வந்து தண்ணியெல்லாம் தெளித்து விடுவார். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, கோலம் போட ஆரம்பிப்பாங்களா. அப்போது அடிக்கிற இந்த சில காமெடிஸ்லாம் நல்லாயிருக்கும். அங்கே நடக்கிற காமெடிலாம் சோழன் வந்து இவங்களை வெறுப்பேற்றிக்கிட்டே இருப்பான். அவங்க பானை வரைவாங்க. அப்போ இது என்ன அண்டா மாதிரி இருக்குது, பானை மாதிரியே இல்லையே அப்படின்ற சில சீன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு காமெடியாக. அதுக்கப்புறம் அவங்க கோலம் போடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணும் இது நோட் புக்கை எடுத்துகிட்டு வாங்க, நான் அதில் வரைஞ்சிட்டு வாசலில் கோலம் போடுறேன்ற மாதிரி சொல்லுவாங்களா. அப்போ சோழன் சொல்லுவான், நோட்டில் போடுறதுக்கு எதுக்கு, பேசாமல் நோட்டில் போட்டு இங்கே ஒட்டி அதில் கலர் அடிச்சுட்டு போயிடலான்னு சொல்கிறேன். அந்த காமெடிலாம் நல்லாயிருக்கும். ஒரு வழியாக கோலம்லாம் போட்டு எல்லாம் பண்ணி குடும்பமாக சேர்ந்து செல்ஃபிலாம் எடுத்து ரொம்ப சந்தோஷமாக ஒரு ஹாப்பியாக இருப்பாங்க. அதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, நம்ம வீட்டில் ஒரு ஃபுல்லாக ஒரு பாய்ஸ் இருக்காங்க, அந்த வீட்டில் ஒரு அது அவங்களுக்கு அந்த மாதிரி கொண்டாடினதே இல்லை அப்படின்னும் போது ஒரு பொண்ணு வந்து அதை எடுத்து எல்லாமே செய்யும் போது இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப தனியாக இருக்கும். அவங்க அது வரைக்கும் அதை கொண்டாடி இருக்க மாட்டாங்க. இவங்க தான் வந்து ஃபஸ்ட் டைம் அதை செய்கிறாங்கன்னும் போது அது ஒரு மாதிரி சந்தோஷமாக சொல்ல முடியாதுல்ல. அந்த சந்தோஷத்துக்கு வந்து ரொம்ப அளவே இல்லாமல் இருக்கும். அதே தான் அப்படியே வந்து சோழன் வந்து நிலாவை பார்த்து அப்படியே ரசிப்பான். அப்படியே என்ன சொல்கிறது, அவளோட அழகை பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருப்பாள். எல்லாரும் செல்ஃபி எடுத்துகிட்டு ரொம்ப சந்தோஷமாக. நடேசன் கூட கோலம் போட உதவி பண்ணுவார். அப்படியே அது ஒரு குடும்பமாக பார்க்க நம்மளுக்கே வந்து அப்பா இப்படி ஒரு குடும்பம் நம்மளுக்கு இருந்தால் எப்படி இருக்குன்ற மாதிரி தான் சொல்ல தோணும். அவ்வளோ ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படியே அடுத்த சீன் பார்த்திங்கன்னா காலையில் சீக்கிரம் எழுந்துக்கணும்னு சொல்லிட்டு போவாங்களா. அதில் வந்து இவனுங்க யாரும் ஏஞ்சிக்க மாட்டானுங்க, எல்லாம் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நீனா வந்து சேரனை எழுப்பி விட்டோன்னா அவர் எழுந்துச்சு போய் குளிக்க போயிடுவார். பாண்டியனையும் பல்லவனையும் படுற கஷ்டம் இருக்குது பாருங்கள், தாங்கவே முடியாது. சொல்லிட்டு போய் குளிச்சுட்டு வந்துடுவாங்க, அப்பயும் எழுந்துக்க மாட்டாங்க. அப்போ அந்த சீனு, அதுக்கப்புறம் எழுந்துக்காமல் இருக்கிறதுக்காக எழுந்துக்க வைக்கிறதுக்காக சொம்பு ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி மேலே ஊற்றி அவங்கள எழுப்புற அந்த சீன் ஆகட்டும்ன்ற மாதிரி ரொம்ப காமெடியாக இருந்தது. எபிசோட் பை எபிசோட் வந்து ரொம்ப 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 காமெடியாக இருந்தது. பார்க்க ஒரு ஜாலியாக. இப்போ நம்ம வீட்டில் நம்ம ஐயோ இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோணுச்சு. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் எழுந்து குளிச்சுட்டு ஒருத்தராக கிளம்பி ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு வந்து அவன் முன்னாடி அந்த ட்ரெஸ்ஸை காட்டுவாங்க நிலா முன்னாடி, நல்லா இருக்காப்பா நல்லா இருக்காப்பான்னு. அப்போ அந்த பல்லவன் பாண்டியன் சோழன்லாம் வந்து அப்படியே அந்த சாரியில் அப்படியே ரசிப்பான். நிலா ரொம்ப அழகாக இருப்பாங்க அந்த சாரியில், அப்படியே ரசிப்பான். ரசிச்சுட்டு என்னோடய ட்ரெஸ்ஸு நல்லா இருக்காங்கன்னு கேட்பான். நல்லா இருக்குன்னுவாங்க. இவன் என்ன பண்ணுவான், அவங்களோட புடவை நல்லா இருக்குன்னொன்னே இந்தா அப்படின்ற மாதிரி அந்த புடவை எப்படி இல்லைங்க உங்களுக்கு கட்டினா நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்கிறான். அந்த சீன் ஆகட்டும்ன்ற மாதிரி இன்றைக்கி ஒரு நல்ல ஹாப்பியாக தான் இருந்துச்சு. அந்த ஹாப்பியை கெடுக்கிற மாதிரி ஒரு விஷயம்னா இந்த வானத்தியை தாங்க காட்டுவாங்க. அவள் வந்து அந்த பாண்டியன் கூப்பிட்ருப்பாள் இல்லையா, அதுக்காக இது வீட்டில் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். அவங்க அம்மாலாம் திட்டுவாங்க, என்ன நம்ம வீட்டில் பொங்கல் வைக்கணும், நீ என்னமோ அங்கே போகிறன்ற மாதிரி. அவங்க அண்ணெல்லாம் சொல்லுவான், நீ அங்கே போனீன்னா உன் காலை உடச்சிருவேன் அப்படி இப்படின்னு சொல்லுவான். அப்போ கூட இல்லை அவன் இதான் என்னை ஃபஸ்ட் டைம் கூப்பிட்ருக்கான், நான் போயே ஆகணுன்ற மாதிரி. இவ தான் பிடிவாதம் பிடிச்சவளாச்சே. வந்து என்ன பண்ணுறா, கிளம்பிட்டு இருக்கா. அப்போது அவங்க அப்பா சொல்கிறாரு, இவெல்லாம் சொன்னால் அடங்க மாட்டான், இவளுக்கு பேசாமல் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ற மாதிரி சொல்லும் போது அப்படியே இந்த அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்கலை. அப்புறம் பார்த்திங்கன்னா நாளைன்னு கொஞ்சம் போடுவாங்க இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா அங்கே எல்லாரும் பாவம் நல்லா பொங்கல் கும்பிட்டு சந்தோஷமாக எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த விஷயத்த சொல்கிறா, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி. எல்லாருமே அந்த இடத்துல ஓரளவுக்கு சந்தோஷப்படுற மாதிரி இருந்தாலும் பாண்டியனுக்கு வந்து முகம் அப்படியே சின்னதாக தான் ஆகிடுது, ஒரு மாதிரி இதாகவே ஆயிடுறாரு. ஏன்னா இவன் நிறைய ப்ராப்ளம் பண்ணுவான்னு தெரியும். அதுவும் அவங்க அண்ணன் இருக்கும் போது இவன் தம்பி தானே, இவன் எப்படி பண்ண முடியும். ஏற்கனவே வந்து சோழன் பண்ணிகிட்டே வீட்டில் வந்து ஒரே பிரச்சனையாக இருக்குது. அந்த மாதிரின்றதுனால இவன் யோசிக்கிறான் போல். அப்படியும் வந்து சொல்லுவான், எங்கள் அண்ணன் இருக்கார், இப்போ நம்மளுக்கு எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ எங்கே வந்து இருப்பேன்னும் போது உங்கள் அண்ணனுக்கு தான் ஆல்ரெடி பொண்ணு இருக்குல்ல அப்படி இப்படின்னு இவன் கத்துவா. கத்திட்டு என்ன சொல்கிறா, அப்புறம் சரி கல்யாணம் பண்ணிக்கிற வந்து எங்கே தங்குவ அப்படின்னு கேட்டால், உங்கள் அண்ணி தான் ஃபேக் மேரேஜ் பண்ணியிருக்காள், அவளை தூக்கி ஹாஸ்டலில் போடு,
ஹாஸ்டலில் போட்டு அந்த ரூமில் நம்ம இருக்கலாம்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டம் அது. இந்த வானதி கேரக்டரை ஏன் இவ்வளோ இதாக காமிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரில. ஒரு நிலா இப்போ நிலாக்கும் இவளுக்கும் இது நான் ஒரு ஃபேக்குன்னு அவங்களோட கல்யாணம் ஃபேக்குன்னு தெரிஞ்சு அவளை போட்டு இவ்வளோ படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்கா. எதுக்கு எடுத்தாலும் அவங்க வந்து நல்ல மேரேஜ் இல்லை, ஃபேக் மேரேஜு, நம்ம 2 பேர் தான் உண்மையாக லவ் பண்ணுறோன்ற மாதிரி. நம்மளுக்கு என்ன தோணும், இப்போ இவங்க 2 பேர் தான் ஆல்ரெடி வந்து கன்ஃபார்மாக ஜோடி ஆவாங்கன்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா இப்போ நிலாக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சோழனை பிடிக்கிற மாதிரி தான் எல்லா சீன்ஸுமே காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது சும்மா சும்மா அதை சொல்லி இவன் என்ன பண்ணுறா, இவளோட மஞ்சத்தை தீர்த்துக்கிறா. பார்க்கலாம், இந்த கல்யாணம் ஆகாத முன்னாடி இந்த வானதி இவ்வளோ பேச்சு பேசுது. இன்னும் கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா பாவம் யார் யாரை என்னென்ன பாடுபடுத்த போகுதுன்னு தெரில. பார்க்கலாம், பொறுத்திருந்து எபிசோட்ஸ் எப்படி போயிட்டுருக்குன்னு நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.